அதிகாரிகளா, அமைச்சரா, ஒரே தேசம் ஒரே தலைவர் என்று நீங்கள் சொல்லுகிற மாண்புமிகு பிரதம மந்திரி அவர்கள் இதற்கு பொறுப்பேற்க போகிறாரா? யார் பொறுப்பேற்க போகிறார்கள்? நீங்கள் ஆட்சிக்கு முன்பு வரை நடந்த எல்லா சம்பவங்களுக்கும் நேருவிலே துவங்கி மன்மோகன் சிங் வரை பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லுவீர்களே, இப்பொழுது நீங்கள் யாரை கையை காட்டப் போகிறீர்கள் என்ற கேள்வியை நாங்கள் எழுப்ப விரும்புகிறோம். இந்த தாக்குதல் சம்பவம் நடந்த பொழுது சவுதி அரேபியாவிலே இருந்த நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் தங்களது பயண திட்டத்தை குறுக்கிக் கொண்டு உடனடியாக புறப்பட்டார். நேரடியாக பகல்காமுக்கு போக போகிறார் என்று நாடே எதிர்பார்த்தது. நேரடியாக காஷ்மீருக்கு போக போகிறார் என்று நாடே எதிர்பார்த்தது. அவர் நேரடியாக பீகாரினுடைய தேர்தல் பேரணிக்கு போனார். எங்கள் இதயங்களில் தேசம் இருக்கிறது, உங்கள் இதயங்களில் தேர்தல் மட்டும்தான் இருக்கிறது என்பதை இந்த நாடு தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரை கூட்டுங்கள் என்று மீண்டும் மீண்டும் நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். பிரதமர் என்ன சொன்னார்? ஜனநாயகத்தின் கோவில் இந்த நாடாளுமன்றம் என்று சொன்னார். சரி, கோயிலுக்கு வாங்க என்று நாங்கள் கூப்பிடுகிறோம். கோவிலுக்கு வர இவ்வளவு பயப்படுகிற ஒரு பிரதமரை நீங்கள் கொண்டிருப்பது சரியா, நியாயமா? ஏன் அதுவும் சிறப்பு வழிபாட்டுக்கு வாருங்கள், சிறப்பு கூட்டத்தொடருக்கு வாருங்கள் என்று மீண்டும் மீண்டும் கேட்கிறோம். இங்கே வராமல் பீகாருக்கு போய் பிரதமர் பேசுகிறார். கற்பனை செய்ய முடியாத தாக்குதலை நாங்கள் நடத்துவோம் என்றார். நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் கற்பனை செய்ய முடியாத தாக்குதலை நடத்துவார் என்று. நடத்தினார். யார் நடத்தினார்? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நடத்தினார். கற்பனையே செய்ய முடியாத ஒரு தாக்குதலை.